SIVA EDITZ நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ராப்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் 3:4 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோங்கிற போகும். இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இவருக்கு தான் பர்த்டே, அதனால் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருசாங்கிறத கரெக்டாக ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணுங்கள் பாதி வரையும் பண்ணிவிட்டு பார்த்து ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளாரிட்டி இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோ மங்கலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக காமிக்கும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத கொடுங்க. லெஃப்ட் சைடு டிக் ஆப்ஷன் இருக்கும், அந்த டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். கொடுத்துட்டு அடுத்தது நம்ம ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறோம். இதில் இந்த 2 பேக்ரவுண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிவிட்டு மூடாங்க அப்படிங்கிறீங்கன்னா பின்னாடி போயிடும். அடுத்தது இந்த இமேஜை எடுத்துக்கிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஓவர்லே இருக்கும், அதை கொடுத்துட்டு ஓவர்லேங்கிறத செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ லெஃப்ட் சைடு எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு இப்போ ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு இப்போ அந்த ஃபேஸுக்கிட்ட இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்கிட்ட கலராக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் இந்த மாதிரி ஒப்பாசிட்டி இந்த மாதிரி கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபேஸை சுற்றி இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓகேங்கிறத கொடுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும் பார்த்துட்டு ஓகே கொடுங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் செஞ்சது வேஸ்ட் ஆயிரும். அதனால் எப்போ ஓகே கொடுத்தாலும் கரெக்டாக இருக்காது பார்த்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ இந்த 2 இமேஜ் நம்ம எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை எடுத்துட்டு இந்த மாதிரி கீழேங்கிறத செட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டிங்கிறத கம்மியாங்கிறத செட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பர்த்டே விஷஸ் அப்படிங்கிற இமேஜ் ஃபுல் ஒப்பாசிட்டியில் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி எப்போதுமே ஒரு 20, 30 இந்த மாதிரி செட் பண்ணணும். எப்போ செட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணணும். அப்போ தான் அது பார்க்கறதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்தது எங்கள் பாசமே வாழ்த்துக்கள் ஆயிரும் அப்படிங்கிறத இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதில் ஷேடோ ஆட் பண்ணலாம். நான் ஆட் பண்ணல, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓகேங்கிறத செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போங்க. இதில் நான் ஆகஸ்ட்டு 25 இந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ ரோஸ் கலர் ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. இதில் மை ஃபாண்ட் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் ஃபாண்ட் ஏற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட் வரும். நான் இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஆகஸ்ட் அப்படிங்கிற ஃபாண்ட்டு சும்மா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இந்த மாதிரி சிக்னேச்சர் ஃபாண்ட்டு தான் சூப்பராக இருக்கும். இந்த ஃபாண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணி இப்போ டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதில் 25 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். 25 அப்படிங்கிற டைப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபாண்ட்டை இந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணால் பிளெண்டுன்னு இருக்கும். இதில் ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து இது லைட்டாக தான் தெரியுது அப்படின்னா, இப்போ கலர்ஸில் வந்து பிளாக் கலர் கொடுத்து பாருங்கள். பிளாக் கலர், ஒயிட் கலர் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா எது கொஞ்சம் டார்க்காக இருக்கோ அந்த கலரை கொடுத்துட்டு, இப்போ வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டு மறுபடியும் அது மேலே செட் பண்ணுங்கள். மறுபடியும் டூப்ளிகேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் மேலேங்கிறத செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியும். அடுத்தது ஆகஸ்ட் அப்படிங்கிறத வந்து அது மேலே அந்த மாதிரி சின்னதாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக கலர்ஸ் வந்து நீங்கள் மாற்றி பாருங்கள். எது உங்களுக்கு தெரியுதோ அந்த கலர் கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு ஓகேங்கிறத கொடுங்க. இப்போ வந்து எங்கள் பாசமே வாழ்த்துக்கள் 1000 அப்படின்னு இருக்கும். அது கீழே உங்கள் ஃபோட்டோ செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாக்ஸில் வந்து இமேஜ் வந்து செட் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை பேர் இமேஜ் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இதில் வந்து இந்த பாக்ஸ் இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னும் 3 பேர் என்ன டூப்ளிகேட் அப்படிங்கிற கொடுத்துட்டு அதேமாதிரி அப்படிங்கிறத லெஃப்ட் சைடு அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சின்னதாகிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சைஸு இதுவும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு ஓகேங்கிறத கொடுங்க. அப்புறம் டவுன்லோட் லெஃப்ட் சைடு இருக்கும் ஒரு ஆப்ஷனு, அந்த சேவுங்கிறத பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறது நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.